ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே 2 இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதுகிறார், அதே சமயத்திலே லூக்காவும் அதை எழுதுகிறார். இந்த 2க்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் தியானிப்போம். இந்த நாளில் மத்தேயு எழுதிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை நாம் சற்று தியானிப்போம். பொதுவாக எபிரேயர்கள் தமிழ் மக்களைப் போலவே பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இல்லை, மேல் டாமினேட் சொசைட்டி அது. ஆனாலும் இந்த வம்ச வரலாறில் பார்த்தால் 5 பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பேர் தெரியுமா? படம் பார்த்து சொல்லலாம். என்னென்ன பேர்? தாமாரின் பேர். பொதுவாக பெண்களுடைய பெயரே இதில் எழுதாத நேரத்தில் 5 பெண்களுடைய பெயர், அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே கொடுக்கப்பட்டது. முதல் பேர் என்னது? தாமார். 2வது ராகாப் என்கின்ற பெயர். 3வது ரூத். 4வது பத்சேபாவுடைய பேர். ஆனால் பத்சேபா என்று ஆவியானவர் எழுத விரும்பாமல் என்ன எழுதியிருக்காரு? உரியாவின் மனைவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பத்சேபாலின் பெயரை பரிசுத்த ஆவியானவர் எழுத விரும்பவில்லை. ஆகையினால நம்மளும் அவங்கள பற்றி தியானிக்க விரும்ப வேண்டாம். சரி, அடுத்து கடைசியாக மரியாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள், உலகத்தின் தாயாகிய மரியாள். இப்படி 5 பெண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பத்சேபாலை விட்டு விடுவோம். 4 பெண்கள். இந்த 4 பெண்களில் மரியாளை தவிர மற்ற 3 பெண்கள் புறஜாதியார். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல. அவர்கள் யார்? புறஜாதியார். புறஜாதியிலே இருந்த பெண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக நாம் தாமாரை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அநேக பெண்களுடைய பெயரை வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால் மனோவாவின் மனைவியை குறித்து எழுதப்படவில்லை. அதே போல ஆதி ஆகமத்திலே லோத்துவின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஹீப்ரு உடைய டெக்ஸ்டில் அவருடைய அடுத்த ஏடுகளிலே அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்படாமல் விடுவிக்கப்பட்ட வேதாகமத்திலே இந்த 3 புறஜாதியாரின் பிள்ளைகள், மகள்கள் இந்த வேதாகமத்திலே, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தாமார் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து இந்த நாளில் நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்றோம். தாமார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா பனைமரம், பாம் ட்ரீ என்று சொல்லி. பாம் ட்ரீ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரேயர் மீட்டிங்கில். இல்லை, பாம் ட்ரீ என்று சொல்லி. இந்த தாமார் என்பது யாரை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் திருச்சபையை அடையாளப்படுத்துகிறது. அந்த காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். வேதாகமத்திலே 4 இடங்களிலே தாமார் என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களிலே 3 நபர்களையும் ஒரு இடத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இந்த பெண்ணை குறித்து தான் நாம் தியானிக்க போகின்றோம். மற்றொரு பெண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். யாரு? தாவீதினுடைய மகள். தாவீதினுடைய மகளுக்கு பேர் என்னது? தாமார் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். போதும் போதும் போதும்.
இப்போ அப்சலோம், தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு ஒரு மகள் பிறக்கிறார். அவளுக்கு என்ன பேர் வச்சாங்க? தாமார் என்று சொல்லி. இப்படி 3 நபர்கள் வேதாகமத்தில் தாமார் என்று சொல்லி பெயர் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் 6 மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது இது தென் மூலையான போதும். அப்ப இந்த இடத்துல தாமார் என்கின்ற ஒரு இடத்தை வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றா தாமார் என்ற 4 இடங்களில் வருது. 3 நபர்களை குறித்தும் ஒரு இடத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் முதலாவது சொன்ன ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த தாமார் என்கின்ற ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளில் 1வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாராவது ஒருவர் மைக்கில் வாசிக்கட்டும். அவர்களை தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரனை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். இப்போ யூதா என்ன செய்கிறாரு? தன் தகப்பனாகிய யாக்கோபையும் தன்னுடைய 11 சகோதரர்களையும், 11ல் 10 தான் இல்லை, 10 சகோதரர்களையும் விட்டு எங்கே போகிறாரு? ஈரா என்கின்ற மனிதனை பார்க்க எங்கே போகிறாரு? அதுலாம் என்கின்ற இடத்திற்கு போகின்றார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் அவர் தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய சகோதரரையும் விட்டு ஏன் அவர் போக வேண்டும்? அதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். 10 சகோதரர்கள் அவர்களோடு கூட இருக்கிறாங்க. ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு? இஸ்மவேலுக்கு வித்துட்டாங்க. இப்போ 10 பேர் சகோதரர், இவர் ஒருத்தர் 11 பேர். இவர் தன்னுடைய சகோதரர்கள் 10 சகோதரர்களையும் தன்னுடைய தகப்பனையும் விட்டு அதுலாம் என்கின்ற ஊருக்கு அவர் பிரயாணப்பட்டு போகின்றார். அதுவும் ஈரா என்கின்ற ஒரு மனிதனை சந்தித்து அவரோடு கூட இருப்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களையும் தகப்பனையும் ஏன் விட்டு செல்ல வேண்டும்? அதை கண்டுபிடிக்க வேண்டுமேயானால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டது. வாசிப்போம், 17 வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். போதும். இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரு? இந்த எல்லோரும் 12 சகோதரர்களில் பெஞ்சமின் மாத்திரம் யாக்கோபு கிட்ட இருக்கிறாரு. இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்க? ஆடுகளை மேய்ப்பதற்காக அவர்கள் சீகேம் என்கின்ற இடத்திற்கு போய் அந்த இடத்துல தங்கியிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுக செய்தியை கேட்டு வர சொல்லி யார் அனுப்புகிறாரு? யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு பிரயாணப்பட்டு சீகேமுக்கு வரும்போது சீகேமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்கிறான், அவங்க இங்கே இல்லை, இங்கேருந்து எங்கே போயிட்டாங்க? தோத்தான் என்கின்ற இடத்திற்கு போய்விட்டார்கள், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர்களை பார்க்கலாம் என்று சொல்லும்போது பிரயாணப்பட்டு யோசேப்பு என்ன செய்கிறாரு? தோத்தானுக்கு செல்கிறார். செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? இவரை கொலை செய்யும்படி என்ன செய்கிறாங்க? ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்போ இந்த 10 சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அப்போ இவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி யார் விரும்பினா? ரூபன் விரும்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள்
வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். போதும். இப்போ ரூபன் ஒரு திட்டம் தீட்டுறாரு. இந்த சகோதரர்கள் சொல்வதெல்லாம் சரியில்லை, எப்படியாவது என்ன செய்யணும், யோசேப்பை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றலான்னா குழியில் போட்டுடலாம். யோசேப்பை குழியில் போட்டுட்டு சகோதரர்கள் எல்லாம் தூங்கும்போது என்ன செய்யலாம், யோசேப்பை எப்படியாவது காப்பாற்றி தகப்பன் விட்டு அமுச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு ரூபன் ஒரு திட்டம் தீட்டிட்டு குழியில் போட்டுடலான்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் போதும். இப்போ என்ன செய்கிறாங்க, போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தாங்க. இப்போ யோசேப்புக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா, ரூபன். என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாம் சாப்பிட உட்காந்தாங்க. ரூபன் என்ன செஞ்சார், அந்த இடத்துல இல்லை. இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன மனுஷனும் இப்போ என்ன ஆயிட்டாரு, இல்லாமல் போய்விட்டார். இப்போ யோசேப்பு தனிமைப்படுத்தப்படுகின்றான். யோசேப்பு யார் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்க, இந்த 9 சகோதரர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சில நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க என்ன ஆயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை நம்மை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினால் அதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இடம் கொடுக்காமல் இருந்தால் கடவுள் என்ன செய்வார், இடம் கொடுக்க வைப்பார் இல்லையா? அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்னன்னா, யோசேப்பு எங்கே போகணும், எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ தான் அவனுடைய சொப்பனம் நிறைவேறும். ஆகையினாலே தேவன் என்ன செய்கிறாருன்னா, ரூபன் என்ன செய்கிறாரு, இந்த 9 சகோதரத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். ஏன் போனார்னு வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த இடத்துல ரூபன் இல்லை. இப்போ ரூபன் இல்லைன்னா அடுத்த தலை யாரு, யூதா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீரியாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இப்ப யூதா என்ன செய்யறாரு, ஒரு திட்டம் போடுறாரு. இப்படியே குழியில விட்டுட்டா என்னதான் ஆவான், அங்க தண்ணியும் இல்லை, எப்படி என்ன செய்வாரு, செத்து போயிடுவாரு. இவனுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யூதா ஒரு காரியத்தை செய்கிறார். மனுஷீகமாக ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு, அவரை என்ன எடுத்து யார்கிட்ட விற்று போடலாம், மீதியானியர்கள், இஸ்மவேலராகிய மீதியானியருக்கு விற்று போட வேண்டும். பின்னாடி இருக்குது, வாசிக்கலாம். மீதியானியர்களுக்கு விற்று போடலாம் என்று சொல்லி யூதா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மற்ற 8 பேர் என்ன நினைக்கிறாங்க, சரியான ஐடியா, சாகிறத காட்டில் என்ன கிடைக்குது, நம்மக்கிட்ட காசாவது கிடைக்குது, சரி இது சரியான காரியம் சொல்லி இப்போ விற்று போடுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார். எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு. தொடர்ந்து வாசிப்போம். யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குடியிலிருந்து 28 வாசித்தீங்களா? 28ங்களா? அந்த வர்த்தகரான மீதியானியர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யோசேப்பு எங்க போயிட்டாரு? இப்ப அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள்.
எகிப்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். இப்போ என்ன செய்கிறாரு, ரூபன் திடீர்னு வர்றாரு, மறுபடியும் ரூபன் என்ட்ரி பண்ணுறாரு. பண்ணும்போது என்ன நடந்துச்சு வாசிப்போம். பின்பு ரூபன் அந்த குடியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குடியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து போதும். இப்போ ரூபன் வந்தோன்னு பார்க்குறாரு, ஐயோ என்ன செஞ்சிட்டோம், அவனை விட்டுட்டோம், அவனை காப்பாற்றலான்னு நினச்சோம். நம்ம போன நேரத்தில் நம்முடைய தம்பிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவனை விற்று போட்டு விட்டார்கள். அப்போ யூதா ஐடியா கொடுக்குறாரு. அந்த இடத்துல யூதா என்று சொல்லவில்லை, தொடர்ந்து வாசிப்போம். 30 வாசிப்போம். தன் சகோதரருக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் தோய்த்து பல வண்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொன்னார்கள். போதும். இப்போ என்ன செய்கிறாங்க, யூதா ஒரு ஐடியா பண்ணுறாரு. சரி, நம்ம முன்குறித்த வண்ணமாக என்ன செய்வோம், அவனுடைய அங்கியை கிழித்து அதில் ஆட்டினுடைய ரத்தத்தை போட்டு தகப்பனிடத்தில் காமிச்சு உன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் என்று சொல்லுவோம் என்று சொன்ன உடனே யாக்கோபு என்ன செஞ்சார், 35வது வசனம் வாசிப்போமே. 34 வாசிப்போம். சாரி. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இருட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக அநேக நாள் துக்கித்து கொண்டிருக்கிறான். அவங்க நினைச்சாங்க இதை சொன்ன உடனே தகப்பன் என்ன செய்வார், சரி போனா போதுன்னு விட்டுருவாருன்னு. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறாரு, அநேக நாள் துக்கித்து கொண்டிருந்தாராம். தொடர்ந்து வாசிப்போம். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடப்படாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். போதுமா? போதும். இப்போ யாக்கோபு சொல்கிறான், நான் ஆறுதலே அடைய மாட்டேன், நான் துக்கத்தோடு தான் இருப்பேன் என்று சொல்லி மிகவும் விசனப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, துக்கித்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே ரூபனுக்கு எபிரேய ஏடுகளில் மிட்ராஸ் என்கின்ற ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ரூபனுக்கு ரொம்ப மனம் தாங்க முடியல. அவர் சொல்கிறார், வேகமாக வந்து தன்னுடைய 9 சகோதரத்தில் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார், நீங்கள் தான். ரூபன் என்ன செய்கிறாரு, அவர் தன்னை நீங்களாக்கி கொள்கிறார். நீங்களாக்கி கொண்டு பழியை யார் மேலே போடுறாரு, 9 சகோதரர்கள் மேலே போடுறாரு. போட்ட உடனே மற்ற 8 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் ஆள் காட்டி வரல, யாரை காமிக்கிறாங்க, யூதாவை காட்டுறாங்க. ஏன்னா யூதா ஆளுமை மிக்கவர். ரூபனுக்கு அடுத்து யார் சொன்னால் எல்லா சகோதரரும் கேட்பாங்கன்னா இந்த யூதா சொன்னாதான். அவங்க சொல்கிறாங்க, இந்த யூதா சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோம், இல்லைன்னா அவன் பாட்டு குழியில் வந்திருப்பான், நீ வந்து காப்பாற்றிருக்கலாம். தப்புக்கெல்லாம் காரணம் யார், யூதா தான் என்று சொல்லி அவருடைய ஆள்காட்டி விரலை யார்கிட்ட காமிக்கிறாங்க, யூதாவை காட்டுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் யார், யூதா தான். சில நேரங்களில் தலைமைத்துவம் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் நல்லது நடந்துச்சுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க, பொல்லாங்கு நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, எல்லாரும் தலைமைத்துவத்தை காட்டிடுவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, யூதாவை காட்டிட்டாங்க. நீ தான், உன்னால தான் இந்த பிரச்சனையே காரணம், என்னுடைய தகப்பனுடைய துக்கத்துக்கு காரணம் நீ தான். முதல்ல ரூபன் விலகினார், இப்போ யார் விலகிட்டா, 8 குமாரர்களும் விலகிட்டாங்க. இப்போ யார் மேலே பழி வந்துருச்சு, யூதா மேலே வந்துருச்சு. இனிமேல் யூதாவாலே அங்கே தங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் மீண்டுமாக. அக்காலத்தில் சேர்ந்தான். இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தட்ட போய் அதுலாம் என்கின்ற இடத்துக்கு வர்றான். அந்த இடத்த குறித்து நமக்கு தெரியும். இது எவ்வளோன்னா 13-14 மைல் தூரம் உள்ள ஒரு இடம். எருசலேமிலிருந்து 15 மைல் தூரம் உள்ள ஒரு இடம். இது பெலிஸ்தியர்களுடைய எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். காத் என்கின்ற தேசத்திற்கு பக்கத்தில் உள்ள இடம். இந்த அதுலாமில் என்ன இருக்கும், குகைகள் இருக்கும். அந்த குகையில் இன்னொரு மனிதர் வாழ்ந்தார். யார், தாவீது வாழ்ந்தார். அதே குகையில் இப்போ யார் வாழ்கிறா, யூதா வாழ்கிறாரு. அந்த பெரிய பெரிய குகைகள் இருக்கும். தாவீதினுடைய
போர் சேவகர்கள் எத்தனை பேர்? 300 பேர் அந்த குகைக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க. அவர்கள் மாத்திரம் இல்லை, அவர்களுடைய குடும்பமும் அந்த இடத்துல தான் வாழ்ந்தது. இது ஒரு பெரிய இடம். இந்த இடத்துல யார் போகிறா? யூதா போய் தங்குகிறார். ஏன் போகிறாரு? எல்லா சகோதரர்களும் என்னை குற்றப்படுத்துகிறார்கள். என்னுடைய தகப்பனுடைய முகத்தை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய தவறு, நான் செய்த ஒரே ஒரு தவறினாலே இன்று நான் அவர்களோடு கூட இருக்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய சகோதரனையும் தகப்பனாரையும் பிரிந்து இந்த அதுலாம் என்கின்ற இடத்துல வந்து தங்குகிறார். தங்குவது மாத்திரமல்ல, 2வது வசனத்தை வாசிப்போம். போதும். இப்போ என்ன செய்கிறாரு? வந்தது மாத்திரம் இல்லை, இப்போ என்ன செய்கிறாரு? அங்கேயே செட்டில் ஆயிடலாம், இன்னும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கானானிய ஸ்திரீ, அவருடைய பேர் என்னது? சூவா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். அங்கே இதுவரைக்கும் அவருடைய பிள்ளைகள்லாம் யாக்கோபினுடைய பிள்ளைகள்லாம் வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய மனைவிகளை தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஆபிரகாம் எங்கே இருந்து தான் எடுத்தார்? மெசொப்பொத்தேமியாவிலிருந்து எடுத்தார். அவருடைய குமாரனுக்கு எங்கேருந்து எடுத்தார்? ஈசாக்குக்கு மெசொப்பொத்தேமியாவில் போய் எடுத்தார். அதுக்கப்புறம் யாக்கோபு எங்கே தான் போய் திருமணம் செஞ்சார்? லாபான் வீட்டில் தான் போய் திருமணம் செஞ்சார். ஆனால் அந்த முறைமையை உடைத்து யூதா என்ன செய்கிறாரு? புறஜாதியான ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அவருடைய பேர் என்னது? சூவா என்று. அந்த பெண்ணை திருமணம் முடித்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறது. ஏர் என்று பெயரிட்டான். போதும். முதலாவதாக ஒரு மகன் பிறக்கிறான். அவனுடைய பேர் என்னது? ஏர் என்று சொல்லி ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் இவன் நினைச்சான் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது, இவனுக்கு தெரியும், நன்றாக தெரியும், தேவனுடைய வாக்குத்தத்தம் இவன் மீது இருக்கிறது. இவன் யாரு? வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி உடையவன் யூதா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். இந்த யூதா யாருன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றவன். இவன் தலை பிள்ளையானவன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ இவங்க தலை பிள்ளையானா? முதல் பிள்ளை பேர் என்ன? ரூபன். 2வது பிள்ளை பேர் சிமியன். 3வது லேவி. 4வது யூதா. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா இந்த ரூபனையும் சிமியோனையும் லேவியும் விட்டுட்டு யாரை தேர்ந்தெடுத்து கொண்டார்? சேஷ்டபுத்திர பாதகமாக யூதாவை எடுத்துக்கொண்டார். ஏன்? தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறியபடினாலே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கிறான். இந்த சிமியோனும் லேவியும் என்ன செய்கிறாங்க? குற்றமற்ற மனிதர்களை கொன்றபடினாலே அவர்களும் சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கிறாங்க. அதனால தான் ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. இப்போ யாக்கோபு மரிக்க போகிறார். தன்னுடைய எல்லா குமாரர்களையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நீ என்ன அடைய மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டார். அவனை பிளஸ் பண்ணவே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். இப்ப என்ன செய்யறாரு? யூதாவை கூப்பிடுறாரு.
சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். சமாதான கர்த்தர் வரும் அளவு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய பரம்பரையில் தான் வருவார்? யூதாவின் இடத்துல தான் வருவார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சிமியோனும் லேவியும் சீகேம் என்கின்ற இடத்துல அநேக புருஷர்களை கொன்று போட்டபடினாலே அவர் சொல்கிறார், நீயும் சேஷ்டபுத்திர பாகம் உனக்கு இல்லை, யாருக்கு தான் இருக்குது? யூதாவுக்கு தான் இருக்குன்னு யூதாவை பிளஸ் பண்ணுறாரு. அப்படி இந்த யூதா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய சித்தம் அவன் மீது இருக்கிறது. அவன் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு அவன் காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய ஒரு சின்ன டிசிஷன், ராங் டிசிஷனால் என்ன செய்கிறான்? அதுலாம் என்கின்ற இடத்திற்கு சென்று சூவா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்கிறான். திருமணம் செய்தது மாத்திரமல்ல, முதலாவதாக அவனுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு? ஏர் என்கின்ற குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அவன் எப்படி இருந்தானா? தேவனுடைய சமூகத்தில் துஷ்ட மனிதனாக இருந்தான். வாசிப்போமா? 7வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இந்த யூதாவும் என்ன நினைக்கிறான்? எப்படியாவது என்னுடைய சந்ததியை நான் கர்த்தருக்கு நேராக நான் வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் சூவா என்கின்ற பெண்ணை திருமணம் முடித்த உடனே தன்னுடைய பிள்ளைகளை பெறுகிறான். எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகளை பெற்று அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு உகந்தபடி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தபடினாலே அவனால் அதை செய்ய முடியல. அதனால தான் ஏர் எப்படி ஆயிட்டான்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் மாறினான். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவரே அவனை அழித்து போட்டார். இப்போ அழித்து போட்ட உடனே அடுத்த வசனம் வாசிப்போம். இல்லை, 3வது வசனம், 4வது வசனம் வாசிப்போம். 8வது வசனம். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றார். ஏன்னா இது அவர்களுடைய முறைமையாக இருந்தது. லேவி ரைட் கவர்னன்ட், லேவி ரைட் ஒரு கட்டளை, ஒரு நியமமாக அவர்களுக்கு இருந்தது. ஒரு மகன், ஒரு தலைப்பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒருவேளை அவன் குழந்தையை கொடுக்காமல் மரித்து விட்டால் அவனுடைய மனைவி அவனுடைய தம்பியை திருமணம் செய்து அவனுடைய சந்ததியை இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு நியமமாக இருந்தது. அந்த ரைட்டுக்கு பேர் லேவி ரைட் என்று சொல்லக்கூடிய காரியங்கள். ஒருவேளை அவன் திருமணம் ஆவதற்கு முன்னதாக மரித்திருந்தா இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய சந்ததி இந்த உலகத்தில் இல்லாமல் அழிந்து போகும். திருமணம் செய்து அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த கஸ்டம்ஸை அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். தாவீதுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? சரி, அது வாசிப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். எத்தனை சகோதரர்கள் அவனுக்கு? 7 சகோதரர்கள் போனாங்க. 8ஆவதா யார் இருந்தா? தாவீது இருந்தார். இது யார் எழுதுறா? சாமுவேல் எழுதுகிறாரு. எத்தனை பிள்ளைகள் இருந்தது? 8 பிள்ளைகள் இருந்தது என்று சொல்லி. ஆனால் எஸ்ரா என்ன எழுதுகிறாருன்னு பார்ப்போமா? 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிப்போம். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாயையும் அம்மினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் நெதனியேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும் ஒத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றார். போதும். எஸ்ரா என்ன செய்கிறார்? எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு? 7 குமாரன். இப்போ 7ஆ 8ஆ? ஈசாய்க்கு எத்தனை குழந்தைங்க? 7ஆ 8ஆ? இதை என்னென்னா இதை வச்சு அநேகர் சொன்னாங்களாம், இதில்
உங்களுடைய பைபிள் என்ன இருக்குது, கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, இது சரியாக எழுதவில்லை என்று சொல்லி. அப்போ தோமஸ் நெல்சன் என்பவர் 1986 ஒரு தீசிஸ் எழுதுகிறார். அவர் கண்டுபிடிக்கிறார் எப்படின்னா, ஒரு மகன் திருமணத்திற்கு முன்னதாக அவன் மரித்து விடுகிறான். சவுலுடைய ஆர்மியில் சேர்ந்து அவன் யுத்தத்தில் மரித்து விடுகிறான். அதனால் அவனுடைய பெயர் நீக்கப்பட்டு விட்டது. எஸ்ரா என்ன செய்கிறாரு, அவருடைய பெயரை நீக்கிட்டார். ஆனால் சாமுவேல் என்ன செய்கிறாரு, 7 பேரை பார்த்தார் இல்லையா, அதனால் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போ திருமணத்திற்கு முன்னதாக ஒரு மனிதன் மரிச்சிட்டா ப்ராப்ளம் கிடையாது. திருமணத்திற்கு பிறகு குழந்தை பெறாமல் அவன் மரித்திருந்தால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுடைய தம்பிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன தான் செய்யும், தன்னுடைய அண்ணனுடைய பெயரை தான் சொல்லும். இதுதான் இந்த கஸ்டம்ஸுக்கு பேர் என்னது, லேவி ரைட் என்று சொல்லப்படுகிறது. சரி, மீண்டுமாக ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அதுக்கு அடுத்தது வாசிப்போம். போதும். அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனுக்கு, தன்னுடைய அண்ணனுக்கு சந்ததி வரக்கூடாது என்று சொல்லி அவனும் அந்த காரியத்தை செய்தபடினாலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, யாரையும் அழித்து போடுகிறார், ஓனானையும் அழித்து போடுகிறார். உடனே என்ன செய்கிறாரு, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனத்தை போயிடுவோம். சேலாவும் மரித்து விடுவான் என்று சொல்லி அஞ்சி தங்கியிருந்தாள். இப்போ என்ன சொல்கிறாரு, நீ இந்த 3வது பையனையும் திருமணம் செய்து கொடுத்தால் இவனும் மரித்து விடுவான் என்று சொல்லி அஞ்சி இப்போ என்ன செய்கிறாரு, யூதா என்ன செய்கிறாரு, நீ போய் உன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்துரு என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்போ இந்த யூதாவினுடைய வம்சத்தில் தான் யார் பிறக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். இப்போ அது பூராமே தடை பண்ணப்பட்டது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய 3 குமாரர்களுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தேவனுடைய திட்டத்தை சொல்லியிருக்கார். தேவன் சொல்லியிருக்காரு, நான் தான் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றவன், என்னுடைய வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், நான் தான் தலைப்பையனாக இருக்கிறேன், சேஷ்டபுத்திர பாகத்தை நான் வைத்திருக்கிறேன், ஆகையினால என்னுடைய வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு சொல்ல சொல்ல அந்த 3 அதனுடைய மனைவிக்கு என்னது, இதை பற்றி ஒன்றுமே தேவையே கிடையாது. அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, கிச்சனில் போய் சமையல் பண்ண போயிட்டாங்க. இந்த 3 பசங்களுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த தாமாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா தாமார் யாருன்னா ஒரு ஆசாரியனுடைய மகள். இப்போ நீங்கள் கேட்கலாம், அங்கங்கே ஆசாரியன் இருந்தான்னா, அந்த காலகட்டத்தில் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அநேக இடங்களிலே கானான் தேசத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆசாரியனை ஏற்படுத்தி தேவனை, உண்மையான தேவனை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய இடத்துல நம்ம பார்ப்போம், எப்படி அவன் ஆசாரியனுடைய மகன் என்று சொல்லி, மகள் என்று சொல்லி சொல்லுகிறது வேதம் என்று சொல்லி பார்ப்போம். அவன் என்ன செய்கிறாங்க, ஆசாரியனுடைய மகளை தான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அவனுடைய மகனாகிய ஏருக்கு திருமணம் செய்து கொடுக்குறான். ஏன்னா ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி யூதா வைராக்கியமாக இருக்கிறான். ஆனால் அந்த வைராக்கியம் அவனுடைய மனைவிக்கு இல்லை, அவனுடைய 3 பிள்ளைகளுக்கும் இல்லை. ஏன்னா யாரை போய் கல்யாணம் பண்ணான், கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தபடினாலே தேவனுடைய சித்தத்தை அவர்கள் கேர் பண்ணவே இல்லை, அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இந்த தாமார் என்ன செய்கிறா, ஆசாரியனுடைய மகளாக இருக்கிறதுனால இந்த தேவ திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றாள். ஏனென்று சொன்னால் யூதா யார், சேஷ்டபுத்திர பாகமுடையவன். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வெளிப்படுத்துதலில் இந்த வம்ச வரலாறு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக விளக்குகிறார். வாசிப்போம். இல்லை,
7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். நம்ம அநேக நேரங்களில் இது யாருன்னு நம்ம கேட்போம். 1,44,000 பேர். அது அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்கிறாரு, அட்டவணை சொல்கிறாரு. 5வது வசனத்தை வாசிப்போம். 12,000 பேர். ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரம் இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து எத்தனை பேர் எடுக்கிறாரு? 12,000. அப்போ எவ்வளோ ஆகும் டோட்டல்? 1,44,000. தொடர்ந்து வாசிப்போம். ஏன்னா முதல்ல யார் பேர் சொல்கிறாரு? யூதா. யார் பேரை தான் சொல்லியிருக்கணும்? ரூபன் பேரை சொல்லணும். ஆனால் ரூபன் பேரை பரிசுத்த ஆவியானவர் சொல்லலை. யார் பேரை தான் சொல்கிறாரு? யூதா பேரை சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அதுக்கு அடுத்தது தான் ரூபன் வர்றாரு. போதும். யோசேப்பு. எங்கேருந்து யோசேப்பு வந்தார்? யார் பேர் தான் போட்டிருக்கணும்? எப்ராஹிம் பேர் போட்டிருக்கணும். மனாசே போட்டாச்சுன்னா இங்கே யார் தான் வரணும்? எப்ராஹிம் வரணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பு என்று சொல்லுவார். இதனுடைய அர்த்தத்தை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இதில் ஒரு பெரிய சத்தியம். ஆனால் இட் வில் டேக் டைம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். போதும். இவைகள் எல்லாம் மொத்தமாக கூட்டி பார்த்தா எவ்வளவு? 1,44,000. அப்போ முதல் மகன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் யாரை சொல்கிறாரு? யூதா. யூதாவிட்ட இருந்து தான் முதலாவதாக மகன் பிறக்க வேண்டும். அந்த வம்சத்தில் தான் யார் பிறக்கணும்? இயேசுவானவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி யார் அறிந்திருந்தா? தாமார் அறிந்திருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அநேக நாள் சென்று விட்டது. இப்போ சேலாவும் திருமண வயதுக்கு வந்துருச்சு. ஆனால் யூதா என்ன செய்யலை? திருமணம் பண்ணி தரவே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். அவன் என்ன செய்கிறான்? இப்போ அதுல்லாமில் இருந்து திம்னாவுக்கு செல்கிறார். திம்னாவுக்கு சென்று ஆடுகளுக்கு என்ன செய்யணும்? மயிர் கத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி போகிறார். தொடர்ந்து வாசிப்போம். போதும். இப்போ என்ன செய்கிறா? தாமார் என்ன செய்கிறா? பிளான் பண்ணுறா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்போ என்ன செஞ்சிட்டார்? மாமனார் ஏமாற்ற பார்க்குறாரு. எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறா? வந்து இந்த இடத்துல அமர்ந்து கொள்கிறார். எந்த இடத்துக்கு? திம்னாவுக்கு போகிற வழியிலே அமர்ந்து கொண்டு அவள் சொல்கிறா, யார் கூட சேர்றா? யூதாவோடு சேர்கிறாள். இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தோணும் ஒரு பாவமான காரியத்தை போல இருக்கும். ஆனால் அவளுடைய வாஞ்சை என்னென்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும்.
எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவ வேசியை போல முகத்தை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த யூதா என்ன செஞ்சார்? அப்பாவை எப்படி ஏமாத்தினார்? ஒரு சட்டை எடுத்து அதை கிழித்து ரத்தத்தை தோய்த்து அப்பாவை என்ன செஞ்சார்? ஏமாற்றினார். அதே காரியம் இவள் தன்னுடைய வஸ்திரத்தினாலே மூடிக்கொண்டு யூதாவை ஏமாற்றார். இவர் என்ன செய்கிறாரு? தகப்பன் தன் சகோதரனை மரித்து விட்டான் என்று சொன்னார், சொல்லி என்ன செய்கிறாரு? ஏமாற்றுகிறார். அதே போல் மரித்த போது இவரும் அதுக்காக அழுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு பின்பாக விளையும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய போகின்றோம். யூதாவினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. ஆனால் தாமார் என்ன செய்கிறார்? எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் ஒருவேளை தாமார் நினச்சிருந்தா வேறு யாரையாவது திருமணம் செஞ்சுருக்கலாம்ல. அவளுடைய உறவினர்கள் யாரையாவது திருமணம் செய்திருக்கலாம், அவளுடைய ஏஜில் திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் அவள் என்ன செய்கிறா? எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேசியை போலாவது நான் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் யூதாவோடு சேர்ந்து யூதாவுக்கு குழந்தையை பிறக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த காரியத்தை நினைக்கும்போது இந்த பெண் ஒரு தவறு செய்தாள் என்று சொல்லி. ஆனால் அவள் தவறு செய்யலை. தேவனுடைய சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்ச. ஏன்னா அவனுடைய மனைவி இருந்தால் மனைவியும் இறந்து போய்விட்டாள். இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு எல்லாம் தடை. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாமார் ஒரு காரியத்தை செய்கிறா. என்ன செய்கிறா? வேசியை போல வேடமிட்டு அவனை ஏமாற்றுகிறாள். ஏமாற்றிய உடனே 3 மாதம் கழித்து இந்த மெசேஜ் கேட்குறாங்க. 24வது வசனத்தை வாசிப்போம். சுட்டெரிக்கப்பட வேண்டும். பொதுவாக அந்த தேசங்களில் வேசித்தனம் பண்ணவங்கள என்ன தான் செய்வாங்க? கல்லெறிந்து தான் கொல்லணும். ஆனால் ஆசாரியனுடைய பிள்ளைகளை மாத்திரம்தான் என்ன செய்யணுமா? சுட்டெரிக்க வேண்டும். அநேக வசனங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். லேவியராகமம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லைடில். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆசாரியனுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ணினா சுட்டரிக்கப்படுவாள். இப்போ அதனால தான் தாமார் யார்? ஆசாரியனுடைய மகள் என்று சொல்லி தெரிகிறது. 25வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 38:25. என்னிலும் அவள் நீதி உள்ளவள். ஒருவேளை யூதா சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம்? இது என்னதே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டுட்டு என்ன செய்கிறாரு? இவள் செஞ்சது எதுக்காக? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவள் செய்தாள். அதனால தான் அவர் சொல்கிறாரு இவள் நீதி உள்ளவள். தொடர்ந்து வாசிப்போம். இருபத்தி 26 இன்னொரு தடவை வாசிப்போமா? சேரவில்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சிட்டான்? கைம்பெண்ணாக தான் அவள் வாழ்கிறா. அவளுடைய முழு லைஃப்பை எதுக்காக விட்டு கொடுத்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக விட்டு கொடுத்தா. திருமணம் ஒருவேளை ஆயிருந்தால் அவள் நன்றாக வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் யூதாவை திருமணம் செஞ்சதுனால யூதா வீட்டில் போய் என்ன தான் இருந்தா? அவள் ஒரு கைம்பெண்ணாக தான் வாழ வேண்டியிருந்தது. அவளுடைய வாழ்வை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தா. எதுக்காக ஒப்பு கொடுத்தான்னா, ஒரு வேளை வேறு யாரையாவது திருமணம் செஞ்சுருந்தா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மற்றவர்களைப் போல வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவளுடைய தியாகத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். தொடர்ந்து வாசிப்போம்.
பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனை தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிட்டார். போதும். இப்போ அவளுடைய முழு வாழ்க்கையையும் அவள் பணயம் வைக்கிறாள். ஒருவேளை வேசி என்று பிடிபட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? சுட்டரிக்கப்பட்டிருப்பாள். அவளுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள். வேசியாக மாறுகிறாள். அது மாத்திரமல்ல, கற்பம் தரித்த போது பிடிக்கப்பட்டிருந்தால் சுட்டரிக்கப்பட்டிருப்பாள். எதையுமே அவள் பொருட்படுத்தவில்லை. என்னதான் அவளுடைய எய்மா இருந்துச்சு? தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி. யூதா சேஷ்டபுத்திர பாகம் பெற்றவன். அவனுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும். அந்த மகன் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு ஜீவனையும் தன்னுடைய முழு வாழ்வையும் இந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுக்குறான். அவளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு வேசியை போல மாறியிருக்கலாம், அல்லது விதவையை போல மாறியிருக்கலாம். ஆனால் அவள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவளுடைய முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. அவளுடைய தியாகத்தினாலே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக பெற்றிருக்கிறோம். அநேக காரியங்களை சொல்லணும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். ரூத் 4:12. இது வரைக்கும் தாமாருடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஏளனமாக ஏசியிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றார்னு பார்ப்போம். ரூத் 4:12 வசனம். ரூத்தை குறித்து சொல்கிறாங்க. இப்போ ரூத்தை எப்படி வாழ்த்துறாங்க? யாரை போல ஆகக்கடவுது? தாமாரு யூதாவின் வீட்டு பாரேசின் வீட்டை போல உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வேசியாக கைம்பெண்ணாக இருந்தவள் முழு இஸ்ரவேலருக்கும் அவள் என்ன செய்கிறா? ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறுகிறாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது தேவனுக்காக இழந்திருந்தால் அதை மீண்டுமாக தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நேரம் அதிகமாகிட்டது. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம்.